நம்பினார் கெடுவதில்லை, அறிவு உள்ளவர்கள் கெடுவதில்லை. அந்நிலையில் 49,000 தமிழ் சித்தர்கள் ஓலைக்குறிப்புகள் இன்றும் தஞ்சாவூரில் உண்டு. அதன் உண்மை செயல் இன்று யாரும் புரிவதில்லை, அதன் செயலை கூறுவதில்லை. பக்தி என்பது உடலுக்குள், அதைத்தான் மெய்ப்பொருள் தெய்வம் என்று கூறுவது. அந்நிலையில் பட்டினத்து சித்தர் அவர் கூறுவது 30, 48, 52 வரிசையில் அவர் கூறுவது எழுத்துக்கள் தத்துவத்தில் கூறும் அச்செயலில் பூரணமாலை 35 கூறுவது. சுகத்திரத்தின் மேல் இருக்கும் சற்குருவை போற்றாமல் அகத்தினுடை ஆணவத்தால் அறிவழிந்தேன் பூரணன். இப்படி கூறுவதில் இதன் பொருள், அதன் அர்த்தம் யாரும் இன்று கூறுவது பல வகை செயல். இங்கு உடல் மெய்ப்பொருள் தெய்வம் என்பதில் உயிரியல், பிறப்பியல், சிறப்பியல். உயிரியல் ஒவ்வொரு உடலிலும் அது செயலாக்கும் தன்மையை கூறுவது உயிரியல். இங்கு அவர்கள் அந்த உயிரியலின் செயல் தெரிந்து, உடல் கூறு தெரிந்து, அது பேசும் ஒலியில், அந்த ஒலியில் இயங்கும் நாடி நரம்புகள் செயலை வைத்து கூறுவது பிறப்பியல். உயிரியல். பிறப்பியல் என்பது அதிலிருந்து ஒவ்வொன்றாய் பிறப்பிப்பது அஷ்டாங்க யோகம் வழி பிராணயாமம். சிறப்பியல் அது தெய்வ அருள். அங்கு சிவன் தெய்வமாவது, கிருஷ்ணன் பல வகை தெய்வங்கள் ஆவது. இப்படி அந்த கதை அங்கு வரும்போது அதன் எழுத்துக்கள் இப்படி கூறி அங்கு வருவது. இப்படி கூறுவதில் சுகத்திரத்தின் மேல் இருக்கும் சற்குருவை போற்றாமல், அந்த 1ஆம் வரி 2ஆம் வரி அகத்தினுடை ஆணவத்தால் அறிவழிந்தேன் பூரணன்.